ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்காக உங்களை அழைக்கிறோம். விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என்று வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இந்திய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இந்திய தாய் திருநாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் நிறைவு செய்து 78வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறது. சுதந்திர இந்திய நாட்டின் இந்திய குடிமகனாக, இந்திய கிறிஸ்தவளாக இருப்பதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி கூறுவோம். பரலோகம் நம் சொந்த வீடு, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர், என் தாய் நாட்டை நான் மனமாற நேசிக்கிறேன் என்ற சிந்தையில் பலப்படுவோம். சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்னும் மென்மேலும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. இந்த வேளையிலே நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய தியாகிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று அநேகர் சுதந்திரத்தை குறித்து பேசுவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில் கூட இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாடுபட்டவர்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்பது சரித்திரம் கூறுகின்ற ஒரு காரியம். 1817 சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 1818 எங்கு பார்த்தாலும் அந்த சுதந்திர தாகம் எழும்புகிறது. அந்த 1818 பிரகாசபுரம், நம்முடைய நாசரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பிரகாசபுரத்தில் அருமைநாயகம் என்பவர் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அவர் அங்கே என்ன செய்கிறார், முயற்சி செய்கிறார். ஆக இவ்விதமாக அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்பதை நாம் சொல்ல முடியும். இன்னும் நாம் பார்ப்போம் என்றால், இன்று ராஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பிறந்த முண்டா என்று சொல்லக்கூடிய, ஒருவேளை அவருடைய முழு பெயர் பார்ப்போம் என்றால் பிர்சா முண்டா என்று சொல்லுவார்கள். பாராளுமன்றத்திலே இவருடைய போட்டோ கூட அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆதிவாசி இனத்தை சார்ந்தவர். தன்னுடைய சிறு வயதிலே அவர் ஒரு நர்ஸ் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வாழ அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவன். ஆனால் தன்னுடைய மக்களும் தன்னுடைய ஜனங்களும் இந்த இந்திய தேசமும் வெள்ளைக்காரர்களுடைய கொடூரமான பிடியிலேயும் பணக்காரர்களுடைய ஆதிக்கத்திலேயும் உயர்ஜாதி மக்களினுடைய கொடூரமான ஆதிக்கத்திலும் இருப்பதை கண்டு அதற்காக அவர் என்ன செய்தார், எதிரிட்டு அவர் விடுதலை தீயை எழுப்பினார். ஆமர்மையானவர்களே, சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார் தன்னுடைய கருத்துக்களுக்காக. சிறைச்சாலையிலே அவர் தன்னுடைய 25வது வயதிலே உயிரிழந்தார். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆதிவாசி கிறிஸ்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திர இந்தியாவிலே ஏராளமானோர் தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முன்னின்று வழிநடத்தின நம்முடைய தேச தலைவர்களுக்காக நாம் இந்த நாளிலே ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல இந்த தேசம், இந்த நல்ல தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம், தேசத்தின் நல்வாழ்வுக்காக உழைப்போம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் எழுதிய 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக விடுதலை வாழ்வு, மீட்கப்பட்ட வாழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது ஒரு மீட்கப்பட்ட வாழ்வு. ஃப்ரீடம் இஸ் ரிடம்ஷன். நாம் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது குற்றம், பாவம், காமம், அவபக்தி, அறிவீனம், சடங்காச்சாரம் போன்ற அடிமைத்தனம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. ரோமர் 1:21, எபேசியர் 2:3, எபேசியர் 4:18, 1 பேதுரு 1:14, 1 யோவான் 2:16 இவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டார். நான் அடிமையாயிருந்தேன், இப்போது சுயாதீனனாய் விடுதலை வாழ்வு பெற்றவனாயிருக்கிறேன் என்று இப்போது நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா?
நான் என் வழியில்தான் செல்வேன் என்று மனம்போன வழியில் செல்வோம் என்றால் நான் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. விடுதலை வாழ்வு பெற்றிடும் வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவர் விடுதலை வாழ்வு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, விடுதலை வாழ்வு என்பது விருப்பம் போல் வாழுகின்ற ஒரு வாழ்வு அல்ல என்பதையும் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. விடுதலை வாழ்வு விருப்பம் போல் வாழும் ஒரு வாழ்வு அல்ல. ஃப்ரீடம் இஸ் ரிவர்சல் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு. விடுதலை பெற்று தன் விருப்பம் போல் வாழ்வதற்கல்ல, விரும்பியதை நாடி வீழ்ந்து போகும் ஒரு வாழ்வும் அல்ல, துணிகரமாய் பாவம் செய்வதற்குரிய அங்கீகாரம் அல்ல விடுதலை என்பது. விடுதலை என்பது கிருபையால் கொடுக்கப்பட்டது. கிருபை பாவம் செய்யும்படியாய் நம்மை விடுவிக்கவில்லை, பாவம் செய்வதிலிருந்து விடுவிக்கிறது. கிரேஸ் டஸ் நாட் செட் அஸ் ஃப்ரீ டு சின், பட் இட் செட்ஸ் அஸ் ஃப்ரீ ஃப்ரம் சின். அதாவது விடுதலை வாழ்வு பெற்றவன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவர் விரும்பும் பரிசுத்தம் அவனிலே காணப்பட வேண்டும். இரத்தத்தால் கழுவப்பட்டு துப்புரவாக்கப்பட்டவன், அதாவது விடுதலை பெற்றவன், இப்பொழுது அவருடன் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் 13 15 உள்ள வசனங்கள் அதைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறது. தேவன் தங்கும் ஆலயமாக நாம் இருக்க வேண்டும். பக்தி அல்ல, பரவசம் அல்ல, பரிசுத்தம் எங்கும் காணப்பட வேண்டும். தூய்மை வாழ்வு வாழ்வது விடுதலை வாழ்வு. விடுதலை வாழ்வுக்கு அழைத்தவர் பரிசுத்தர். அதனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பரிசுத்தராக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கிறோமா? ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக நம்மை வைத்திருக்கிறோமா? மூன்றாவதாக நாம் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு காரியம், விடுதலை வாழ்வு என்பது உத்தரவாதமுள்ள ஒரு வாழ்வு. ஃப்ரீடம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. விடுதலை பெற்றவன் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான அவர் தங்குகின்ற பரிசுத்த ஆலயமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். விடுதலை வாழ்வு பெற்றவன் உத்தரவாதத்துடன் வாழ எதிர்பார்க்கப்படுகிறார். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். விடுதலையின் உள்ளடக்கமாக உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் அன்பின் ஊழியம். 10 கற்பனையின் சாராம்சம் அன்பு. தேவனிடம் அன்பு, தன்னில் அன்பு, தன் அயலானிடத்தில் அன்பு. இதைத்தான் ராஜரீக பிரமாணம் என்கிறோம். கலாத்தியர் 5:15 எப்படி இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் பரிசுத்த பவுலடிகளார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்டில் வன்முறை, பலாத்காரம், பயங்கரவாதம், தீவிரவாதம் அதிகரித்து கொண்டே போகிறது என அங்கலாய்க்கிறோமே. சுதந்திர நாட்டில் பயமின்றி பயணிக்க முடியவில்லையே என்கிறோமே. காரணம் என்ன? அங்கு அன்பு புறக்கணிக்கப்படுகிறது. மனித நேயம் மரித்து போனது. சுயம் கோலோச்சுகின்றது. சமாதானம் குலைக்கப்படுகிறது. ஒற்றுமை தகர்க்கப்படுகிறது. இந்தியர் அனைவரும் என் உடன்பிறந்தோர் என்பது வாயில் வருகிறது, வாழ்க்கையில் இல்லை. காரணம், அன்பு நிராகரிக்கப்படுகிறது. விடுதலை வாழ்வு பெற்றவன் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளான். இதே நிலை திருச்சபையிலும் காணப்படுகிறதே. கலாத்தியர் 5:15 கிறிஸ்தவ நரமாம்ச பச்சனியாயிராதே என்று தானே குறிப்பிடுகிறது. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து அழித்து கொண்டிருக்கிறார்களே. யார் பெரியவர், யார் ஜனம் பெருத்தவர் என்று போட்டி போடுகிறார்களே. மிதி உதை என்று சொல்லி கிறிஸ்டியன் கனிபால்ஸ், கிறிஸ்தவ நரமாம்ச பச்சினிகளாக இருப்பதை தவிர்த்து விடுதலை பெற்றவனாக பரிசுத்த ஜீவியம், பணிவுடன் அன்பு செலுத்தும் உத்தரவாதம், அறியப்படாதோர் ஆண்டவரை அறிந்திட ஆத்தும தாகம், அன்பின் சேவை, ஒருமனமாக கூடி வாழ்வதை நாடும் வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய மூவர்ணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுதலை சிவப்பு வர்ணம், கிறிஸ்துவோடு பரிசுத்த ஜீவியம் வெள்ளை வர்ணம், கிறிஸ்துவின் அன்பை அறிய செய்யும் உத்தரவாதம் ஆத்தும அறுவடை ஐக்கியம் பச்சை வர்ணம். இந்த 3 வர்ணங்களை மனதில் கொண்டு தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்போம். தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்க எம் தேசமே, ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வ தேசமே, கூரொண்ணா கீர்த்தியே, பார்வோற்று மேன்மையே நீ பெறுவாய். இந்த பாடலாக மாத்திரமல்ல, நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்கட்டும்.
தேசத்திற்காக, தேவன் அந்த நல்ல தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, கொடுத்திருக்கிற சுதந்திரத்திற்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசம் வாழ்வதும் வீழ்வதும் கிறிஸ்தவனுடைய ஜெபத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. ஜெபிப்போம். தேசம் ஓங்கி வளரட்டும், மேன்மை பெறட்டும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த எங்களுடைய இந்த இந்திய தேசத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த நல்ல தேசமையா இது. இந்த நல்ல தேசத்திலே வாழும் கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடி எங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, தேவனை அறிந்திராத ஆத்துமாக்கள் உளையான சேற்றிலே, பாவ சேற்றிலே சிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உத்தரவாதிகள். அந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு நாங்கள் உத்தரவாதிகள் என்பதை உணர்ந்து செபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, பங்கு பெறுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேசமே ஊழியா